ஆட்டைக் கடித்து மாட்டைக் கடித்து அந்த பழத்தை நம்பி சிங்கத்தை கடித்த மிருகத்தைப் போலல்லவா முத்தியா முனிவர் இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. அவர் எனக்கு சொன்னவை ஓரிரு சொற்களும் வசனங்களும் தான். நான் பல வினாக்களை அவரிடம் கேட்டு விடை பெற்றவன் இல்லை. அவர் எனக்கு சொன்ன கருத்துகள் தொடர்பாக மட்டுமே சந்தேகங்களை கேட்டேன். மற்றவை நான் புரிந்து கொண்டவை. முத்தையா சுவாமிகள் சூசகமாக எனக்கு சொன்னது இவைதான். அறிவும் அது சார்ந்த விளக்கமும் பக்குவமுடையாதவருக்கு விளங்காது. நான் சொல்வது ஒரு குறித்த நபர் பெற்றுள்ள அறிவை நல்லறிவாக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் மட்டுமே ஆகும். நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இலக்கு வைத்தே எதையாவது சொல்லுவேனே அன்றி வேறொன்றும் இல்லை. புத்தர் சொன்னார், இயேசு சொன்னார், குர்ஆன் சொல்லுகிறது என்பதற்காக நீ எதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் தீர்மானம் அதனை விட நல்லதாக இருக்க முடியும் என்பது மட்டுமே என் கருத்து என முத்தியா முனிவர் சொன்னார். இப்பொழுது நான் புரிந்து கொண்டவற்றை குறிப்பிடுகிறேன். ஒரு பரீட்சைக்கு ஒரு வினா வந்திருந்தது. ஒரு மாணவன் இது தவறான வினா என விடையில் எழுதியிருக்கிறான். இன்னொரு மாணவன் இது தவறான வினா, இந்த வினா இப்படி இருந்திருக்கலாம் என எண்ணி வேறொரு விடையை அளிக்கிறான். இன்னொரு மாணவன் அந்த வினாவை தொட்டு எழுதி இடையில் முடிக்காமல் விட்டுள்ளான். இன்னொரு மாணவன் இந்த வினா நிச்சயமாக பிழையானது, இந்த வினாவை தெரிவு செய்த அறிஞர்களை நிந்திக்கக்கூடாது என நினைத்து அந்த வினாவை தொடவே இல்லை. இது இவ்வாறு இருக்க, இதற்கான மாதிரி விடை அறிஞர்களால் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள மற்ற அறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு இந்த வினாவும் கொடுத்திருக்கின்ற விடையும் பற்றி கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த வினாவுக்கு விடையளிக்க முயற்சித்த எல்லோருக்கும் முழு புள்ளியையும் வழங்குங்கள் என்று தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது. இதிலே பாதிக்கப்படுகிறவர் யார் என உங்களால் தீர்மானிக்க முடிகின்றதா? அந்த வினாவுக்கு 20 புள்ளிகள் என்றால் அதை இழப்பது யார்? இது நியாயமாகுமா? சரியா? உண்மையை உணர்ந்திருந்தது மட்டுமல்ல, எவரையும் எந்த அறிஞரையும் நிந்திக்கக்கூடாது, அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது என்று நினைத்து தன் வேலை எதுவோ அதனை செய்து முடித்த மாணவன் 20 புள்ளிகளை இழக்கிறான். இந்த பாதகமான வேலையை கடவுள் செய்ய மாட்டார். அறிஞர் அல்ல, புத்தர், இயேசு, குர்ஆன் கூட இத்தவற்றை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நியாயவான் ஆகிய கடவுள் மட்டுமே அவருக்கு புள்ளியிடுவார் என்றுதான் நான் விளங்கிக் கொண்டேன். முனிவர் சொன்னது அறிவு ஞானம் இரண்டுக்கும் இடையில் வேறுபாடு உண்டு என்பது மட்டும்தான். நான் அவர் உரையிலிருந்து எதனை புரிந்து கொண்டேன் என்பதை குறிப்பிடுகிறேன். அறிவு உபதேசிக்க மட்டும்தான் உகந்தது. நல்லது தீயதை அறிந்து கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே கொடுக்கும். நல்ல தீர்மானத்தை அறுதியிட்டு சொல்லுவது ஞானமே ஒழிய அறிவில்லை என முத்தையா முனிவர் சொல்லுவது போல எனக்கு தெரிகின்றது. இது தொடர்பில் முனிவர் சொன்ன சுருக்க உரைக்கு என் விளக்கத்தை குறிப்பிடுகிறேன். சமூக விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்ற விஞ்ஞானங்கள் உட்பட எல்லா விஞ்ஞானங்களிலும் கோட்பாடுகள் உருவாக்கப்படுகின்றன, விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அது போன்றனவே மத கோட்பாடுகளும் விதிகளும். இந்த கோட்பாடுகள் எல்லாம் காலத்துக்கு காலம், சமயத்துக்கு சமயம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம், மதத்துக்கு மதம் மாற்றப்படுகிறது. உலகில் மாற்றம் எப்போதும் எல்லாவற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சரியென்று எவராலும் வாதிட முடியாதுள்ளது. அதற்கான காரணம் கோட்பாடுகளும் விதிகளும் எப்போதும் உண்மையானதென அறுதியிட்டு சொல்ல முடியாதிருக்கிறது. பௌதிக விஞ்ஞானங்கள் கூட முழு உண்மையை கண்டறிய மெய்ஞானம் வரை கண்டுபிடிப்புகள் செல்ல வேண்டும் என்பதே முத்தையா முனிவரின் கருத்து என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியர் விரிவாக விளக்கி புட்டுக்காட்ட வேண்டியதை ஒரு மாணவன் தானாக உடன் தருவது போல, தேவாரம் பாடிய செல்வ குழந்தை போல் விஞ்ஞானத்தின் இறுதி முடிவான மெய்ஞானத்தை முத்தையா முனிவர் அறிந்துவிட்டார் என்றே நான் எண்ணுகிறேன். இதுதான் அறம் என்று எவர் இப்போது சொன்னாலும் அது இன்னும் கடவுளை தேடிச் சென்ற பிரம்மாவும் விஷ்ணுவும் இடைநடுவில் இருந்து கொண்டு நான் கண்டுவிட்டேன் கடவுளை என்று கத்துவதற்கு சமனாகும் என்று முத்தையா முனிவர் சொல்வது போல உணர்கிறேன்.
நான் இதனை மெய்ஞானத்தால் உணர்ந்திருந்த போதும் பரீட்சைக்கு விடையெழுதி புள்ளி பெறாத மாணவன் போனாலும் சரி, எனக்கு கடவுளின் புள்ளி கிடைக்காமல் போனாலும் சரி, இன்னும் சரியாக உணரப்படாததை பிழையென்று வாதிடவோ அதனை கூறுகிறவர்களை நிந்திக்கவோ மாட்டேன் என்று சிந்திக்க வேண்டியது நீங்கள், உண்மை உணர வேண்டியது நீங்கள், செயல்பட வேண்டியது நீங்கள், அனுபவிக்க வேண்டியது நீங்களே. நீங்கள் எடுக்கும் தீர்மானம் இப்போதுள்ள கோட்பாடுகள், விதிகள் எல்லாவற்றையும் விட மேலான அறத்தை கொண்டதாக இருக்க முடியும் என முத்தையா முனிவர் சொன்னார். சொன்னது போன்ற உணர்வையே நான் அனுபவிக்கின்றேன். முத்தையா முனிவர் மரபு, கலாச்சாரம், நாகரிகம் என்பது பற்றியெல்லாம் ஓரிரு சொற்களிலும் ஓரிரு வசனங்களிலும் சொன்னவை இப்போது பேருண்மை போல எனக்கு எண்ண தோன்றுகிறது. பழமை பேணப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்து வேறுபாட்டுக்கும் இடமில்லை. அப்பனும் அம்மையும் உருக்குலைந்து போனார்கள், பார்வைக்கு அசிங்கமாக இருக்கிறார்கள், அவர்களால் அசுத்தம் ஏற்படுகிறது என்பதற்காக அப்பனையும் அம்மையையும் பேணக்கூடாதா? எம்மை இதுவரைக்கும் கொண்டு வந்த கலாச்சாரத்தையும் மரபுகளையும் பிழையானவை என ஒதுக்குவதையும் நான் அங்கீகரிக்கவில்லை. எமது முதிய தாய் தந்தையரை சுகதேகிகளாக முடிந்தளவு காலம் வைத்துக்கொள்ளச் செய்கின்ற பரிகாரத்துக்கு சமனான பரிகாரங்களை மரபிலும் கலாச்சாரங்களிலும் உட்புகுந்துள்ள மூட நம்பிக்கைகளை இனங்கண்டு திருத்த வேண்டும் என்பதே என் அவா என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். முத்தையா சுவாமிகள் என்னிடம் மனம் விட்டு கூறிய ஒன்றையும் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். அதிகாரத்தில் இருந்த சிலரும் என்னுடன் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நோக்கம் நிறைவேறியதோ தெரியாது. அவர்கள் என்னிடமிருந்து தாமாக விலகிக் கொள்வார்கள். நான் மூட நம்பிக்கை என சொல்வதெல்லாம் சரியென தலையாட்டியவர்கள் அவை தொடர்பான கருத்து எதையாவது வெளிப்படுத்துவார்கள் என எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு அக்கருத்துக்களை வெளிப்படுத்த பயம் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் சுயநலத்தையே எதிர்பார்த்தவர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அது தொடர்பாக நான் அலட்டிக் கொண்டவனும் இல்லை. என் நோக்கம் அறம் எதுவென சொல்லுவது மட்டும்தான். ஏற்றுக்கொள்வதும் நடைமுறைப்படுத்துவதும் அவரவர் விருப்பம். அறத்தின் பக்கம் நின்றவரால் ஒருபோதும் தாழ்ந்து போகவில்லை என்பதை புராணக் கதைகள் மட்டுமல்ல, புனைகதைகள் மட்டுமல்ல, சினிமா கதைகள் மட்டுமல்ல, இன்னும் என்னென்னவோ எல்லாம் வெளிப்படுத்துகின்றன என்பதும், கல்வி, செல்வம், வீரம் ஆகிய எல்லாவற்றிலும் வறியவனான என் போன்ற ஏழை கூட தெரியும் என்பதும் முத்தையா முனிவருக்கு தெரியும் என்று நான் எண்ணுகிறேன். குறித்த ஆசிரியரின் ஆலோசனைதான், அவர் கற்பித்தல்தான் என்னை உயர்த்தியது என்பதற்காக ஆசிரியர் பின்பற்றி வந்த கொள்கை கோட்பாடுகளையே பின்பற்ற வேண்டும் என்பதில்லை. அவர் உன்னை உயர்த்திவிடும் ஏணி மட்டுமே. அவர் ஒரு கருவி மட்டுமே. அறம்போனும் அவருக்கும் அது தெரியும். அவர் ஒருபோதும் உன்னை ஏணியிலிருந்து தள்ளிவிட்டு தான் எப்போதும் அவரை விட உயர்வாக இருந்து கொள்ள மாட்டார். அதுவே கடவுள் எதிர்பார்க்கும் ஆசிரியருக்குரிய அறப்பண்பு. ஆனால் மாணவர் ஆசிரியருடைய அறப்பண்புகளை விட உயர்வான அறப்பண்புகளையும் அறக்கோட்பாடுகளையும் விதைப்பதற்கான வாய்ப்பையும் தாராளமாக கடவுள் வைத்துள்ளார். அந்த மாணவரால் காலத்துக்கேற்ற சரியான மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகளை கடவுள் வைத்துள்ளார். இதுவே முனிவர் கருத்தென எனக்கு புரிகின்றது. இதில் மாற்றம் வந்தாலும் அறத்தில் மாற்றமில்லை. அறம் என்பது உபகதைகளுடன் ஒவ்வொரு விதமாக எப்போதும் விளக்கப்பட்டு வருகிறதே அன்றி கடவுளை சென்றடைவதற்கான அறம் என்னும் கருவியில் மாற்றம் எதுவுமில்லை. அறம் என்னும் கருவியை எவரும் பயன்படுத்த முடியுமே தவிர அறத்தில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. அறம் உயரே உள்ள கடவுளை அடைவதற்கான ஏணி போன்றது, அல்லது அடுத்த கரையில் இருக்கின்ற கடவுளை அடைவதற்கான தோணி போன்றது.